சுவாமி, சரணாகதி அடைந்தவன் தனக்கு வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்கிறீர்களா? தெய்வவாரி, சரணாகதியும் அடைந்து கவலையும் கொண்டால் பகவானிடம் திட விசுவாசம் இல்லை என்றல்லவா பொருளாகிவிடும்? பகவானை உன் இதயத்தில் ஆழங்கால் பதித்துவிட்டால் கவலையும் அச்சமும் துயரமும் ஐயமும் தோன்றவே தோன்றாது. சுவாமி, ஒருவன் பக்தியில் பலகாலம் ஈடுபட்டு பிறகு சூழ்நிலையின் காரணமாக உலக விஷயத்தில் லயிப்பவனுக்கும் பாவம் சேர்ந்திடுமே. அந்த பக்தனின் நிலை என்னவாகும் சுவாமி? அபிஜேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ இசஹ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. இது கண்ணன் வாக்கியம். இதன் பொருள் என்னவென்றால், சிறிதளவு பக்தியை ஒருவன் செய்து கொண்டிருந்து சூழ்நிலையின் காரணமாக அவன் பாவம் செய்ய முற்பட்டாலும் அவனை உயர்ந்தவனாக சாதுவாகவே கருத வேண்டும். காரணம், தொடர்ந்து அவன் எனக்கு சேவை செய்வதால் அவன் வெகு சீக்கிரமே தூய்மையாகி என்னை வந்து அடைவான். எனவே என் பக்தன் என்றும் அழிவதில்லை, அதை தைரியமாக அறிவிப்பாயாக என்று அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் வாக்கு கொடுக்கின்றார். எனவே எம்பெருமானை அனன்ய பக்தி பாவத்துடன் போற்றும் தன்மை உடைய ஒரு மெய்யன்பன் ஒரு கால் பாவம் செய்ய நேரிட்டால் அவனது இருதயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானே அப்பாவத்தை முழுவதுமாக நீக்கிவிடுகிறார். அதாவது எம்பெருமான் பக்தனின் அனன்ய பக்தி பாவத்தை தான் பார்க்கிறார், குணங்களையோ குற்றங்களையோ அல்ல. அப்படித்தானே சுவாமி? சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. பகவானின் பார்வையோ ஜீவனின் நிஜ ஸ்வரூபத்தை பற்றியது. சேற்றில் விழுந்த குழந்தையை தூக்கும் தாயின் நோக்கம் குழந்தையின் மேல்தான் இருக்குமே தவிர சேற்றின் அருவருப்பை பற்றியதாக இருக்காது. அதேபோல் குழந்தையும் தாயின் அரவணைப்பையே நாடுகிறது. உண்மையில் ஆத்மா கரையேறுவது பகவானின் கருணையாலேயே. சுவாமி, மற்றும் ஒரு கேள்வி. ஒரு பக்தனுக்கு சரணாகதியால் உடனடியாக கிடைக்கும் பலனை அறிய விரும்புகிறேன் சுவாமி. ஒரு ஜீவன் எம்பெருமானை பூரணமாக சரணடைந்து விட்டான் என்றால் அந்த பகவானுடைய திருவடிகளின் துணை கொண்டு அனைத்து ஜீவராசிகளிடமிருந்தும் ஏற்படும் இன்னல்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட்டு விடுவான். ஆனால் நாங்கள் இருக்கும் நிலையில் இப்போதும் சிலரை பார்த்தால் ஒருவித பயம் ஏற்படுகிறதே சுவாமி. நீ யாரை சொல்கிறாய்? அங்கு பாருங்கள் சுவாமி. என்ன என் தம்பியை மறைச்சு வச்சிட்டீங்களா? கோயில் இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் காணோம், எங்க இருப்பான்னு வந்தா இங்கேயும் கண்ணுக்கு தெரியல. இல்லை அப்பா, மாரநீர் நம்பி இங்கு இல்லை. அப்ப ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? ஏனப்பா, நீ யாரிடம் என்ன பேசுகிறாய்? வரரங்கா, நீ சற்று அமைதியாக இரு. அப்பா, உன் தம்பி சிறு குழந்தை அல்ல, நாங்கள் ஒளித்து வைப்பதற்கு. பின்ன எங்கதான் போனா? நான் திரும்பவும் சொல்றேன், என் தம்பியை என் கூட அனுப்பி வைக்கிறதா முறை. அப்பா, உன் தம்பி உன்னுடன் வருவதற்கு பிரியப்படவில்லையே. அவன் ஸ்ரீரங்கத்தில் இருப்பதையே தான் விரும்புகிறான். அவன் போக்கிற்கு விட்டுவிடேன். அவன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம பேசுறான். நான் அன்னைக்கே சொன்னேன், உங்களை யாராவது ஒரு குடும்பஸ்தர் என் தம்பிக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு சொன்னேன். இவரும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி ஜம்பமா சொன்னாரு. வீட்டுல பஞ்சாயத்து கிட்ட உத்தரவாதம் வாங்கணும்னு சொன்னதும் பேச்சையே காணோம். 'இல்லை, அது' தெரியும் சாமி.
உங்க பொஞ்சாதி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். நீங்க மட்டும் இல்ல, எந்த வீட்லயும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு வேணா எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஊருக்கு முன்னாடி பொறுப்பெடுத்துக்கிறதுனா யாரும் யோசிக்க தான் செய்வாங்க. இங்க பாருங்க சாமி, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு என் தம்பியை என் கூட ஊருக்கு அனுப்பி வைங்க. அவசரப்படாதே அப்பா. அடியனுக்கு இன்னும் 2 நாட்கள் அவகாசம் கொடுத்தா உன் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன். இல்லையேல் மாரநீர் நம்பியை உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன். இப்ப சொன்னீங்களே, இது நியாயமான பேச்சு. இந்த ஊரே மதிக்கிற பெரியவர் நீங்க. நானும் உங்களை மதிக்கிறேன். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். சுவாமி, அவசரப்பட்டு விட்டீர்களோ என்று தோன்றுகிறது. பெரிய நம்பிகளின் அகமுடையாள் அதற்கு மறுத்துவிட்ட நிலையில் இப்படி ஒரு வாக்கை மாரநீரின் அண்ணனுக்கு கொடுக்கலாமா? வேறு வழியில்லை தெய்வவாரி. இதற்கு ஒரு முடிவெடுத்துத்தான் ஆக வேண்டும். பெரிய நம்பி, உன் அகமுடையாளை அடியேன் காண வேண்டும் என்று சொன்னதாக சொல்லி அழைத்து வா. உத்தரவு சுவாமி. என்ன கோவர்தனம், அடிக்கடி கூரத்தை தேடி வருகிறீர்கள்? உங்கள் கூரத்தில் இருந்து பெண்ணெடுக்கிறோம் அல்லவா, அதுதான் அடிக்கடி வந்து போக வேண்டியிருக்கிறது. என் மகனிடம் நடந்தவைகளை கூறினேன். மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் நலன் கருதி நாங்கள் எடுத்துக்கொள்ளும் அக்கறையை மிகவும் பாராட்டினான். பெண் பார்க்கும் சம்பிரதாயத்தை கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்றால் பாருங்களேன். அடடா, இவன் தான் சத்புத்திரன். இப்படிப்பட்ட ஒருவனை கணவனாக அடைய ஆண்டாள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பட்டரே, ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்களிடம் நாம் தெரிவித்தாக வேண்டும். நகை நட்டு சீர்சினத்தியை பற்றியா? அதெல்லாம் ஒன்றுமில்லை பட்டரே. அன்று எங்களை பார்த்த சுதர்சனம் நாங்கள் ஏதோ பெரிய செல்வந்தர்கள் என்றும் வசதி படைத்தவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஏதோ ஓரளவுக்கு வசதி இருக்கின்றதே தவிர அவர் கற்பனை செய்து வைத்திருப்பது போல் மிக உயர்ந்த நிலையில் எல்லாம் நாங்கள் இல்லை. இதை அவரிடம் அவசியம் தெரிவித்தாக வேண்டும். இதனால் பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடலாம் அல்லவா, அதற்காகத்தான். நீங்கள் சொல்வதும் சரியே. மனதளவில் அவர் ஏதேதோ கற்பனை செய்து வைத்திருந்தால் எதிர்காலத்தில் சங்கடத்தை தான் விளைவிக்கும். சுதர்சனத்திடம் அடியேன் தெரிவித்து விடுகிறேன். ஒரு சின்ன யோசனை. சொல்லுங்கள். இந்த ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில் தான் அன்று ஆண்டாளை பார்த்தீர்கள். ஆமாம், பிடித்தும் போய்விட்டது. ஆகையால் திருமணத்தையும் இந்த கோயிலிலேயே வைத்துக் கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆஹா, இது மிகவும் நல்ல யோசனைதானே. இங்கேயே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அன்று சுதர்சனத்திடம் பேசிய போது மனைவியிடம் கலந்து ஆலோசித்து விட்டு பிறகு கூறுகிறேன் என்றார். ஆனால் அதற்கு பின் எந்த தகவலும் இல்லை. அதுதான் தங்களை பார்த்து அவர் ஏதேனும் தங்களிடம் கூறினாரா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன். அதோ சுதர்சனமே வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் சுவாமி, உங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அன்று இவரிடம் உங்கள் மனைவியை கலந்து ஆலோசித்து விட்டு தெரிவிக்கிறேன் என்று சொன்னீர்கள். அதன் பிறகு எந்த தகவலும் இல்லையே. உங்கள் இருவருக்கும் அடியேனின் நமஸ்காரம். 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 தாமதத்திற்கு வருந்துகிறேன். என் மனைவிக்கும் இதில் பரிபூரண சம்மதம். அப்படி என்றால் உடனே தெரிவித்திருக்கலாமே. இப்பொழுது பாருங்கள், இவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உடனடியாக நான் வராததற்கு காரணம் இருக்கிறது சுவாமி. எங்களை பற்றி ஏதாவது விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? சற்று முன்புதான் பட்டரிடம் கூறிக்கொண்டிருந்தேன். நாங்கள் அதீத செல்வம் படைத்தவர்கள் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. நாங்களும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான். அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் கேட்கவோ கூறவோ இல்லை. ஆண்டாளின் ருது ஜாதகத்தின் பலாபலன்களை தெரிந்து கொள்வதற்காக எனக்கு தெரிந்த ஒரு ஜோசியரிடம் கொடுத்துள்ளேன்.
அதை தெரிந்து கொண்டு ஜாதகத்தையும் அவரிடமிருந்து பெற்று உங்களிடம் ஒப்படைக்கலாம் என்றிருந்தேன். ஓஹோ, அதுவும் சரிதான், செய்து விடுங்களேன். அதில் என்ன காலதாமதம்? அது ஆண்டாளின் ஜாதகம் அவரிடம்தான் இருக்கிறது. நன்றாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு பிறகு பலன் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதன் பின் 2 முறை அவரை பார்க்க சென்றேன். ஆனால் அவரோ அகத்தில் இல்லை. அதனால்தான் உங்களை சந்திப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. ஆண்டாளின் ஜாதகத்தை யாரிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? வேறு யார்? நமக்கு தெரிந்த மிகவும் பிரசித்தி பெற்ற நீலமேக ஜோசியரிடம்தான். அடடே, நீலமேகமா? எனக்கு அவர் மிகவும் நெருங்கிய நண்பராயிற்றே. அவரிடம்தான் உங்கள் மகள் ஜாதகத்தை கொடுத்து வைத்திருக்கிறீர்களா? எப்படி இருந்தாலும் தாங்கள் என்னிடம் ஜாதகத்தை கொடுத்தால் நானும் அவரிடம்தான் கொடுத்திருப்பேன். ஆனால் அவரை பார்ப்பதே மிகவும் கடினமாக இருக்கிறது. அடியேன் செல்லும் போதெல்லாம் அவர் அகத்தில் இருப்பதே இல்லை. எப்போதும் பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறார். அதை பற்றியெல்லாம் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீலமேகத்தை நான் பார்த்து பேசிக் கொள்கிறேன். சம்பிரதாயத்திற்காக 2 ஜாதகங்களையும் அவர் பார்க்கட்டும். கல்யாணத்தை விரைவில் வைத்துக் கொள்ளலாம். என் மகனும் சம்மதம் தெரிவித்து விட்டான். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. சரி சரி, நான் காலம் கடத்தாமல் நீலமேகத்தை சந்தித்து விட்டு வருகிறேன். பிறகு மேற்கொண்டு கல்யாணத்திற்குண்டான ஏற்பாடுகளை கவனிக்கலாம். சரி, நான் புறப்படுகிறேன். சுதர்சனம், நான் இவரை வழி அனுப்பி வைத்து விட்டு வருகிறேன். வாருங்கள் சுவாமி. சரியா? வாருங்கள் வாருங்கள். ராமானுஜா, உட்கார். சுவாமி, தாங்கள் அதிசயமாக இந்த நேரத்தில்... ஏதோ இப்பொழுது உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் இங்கேயே வந்து விட்டேன். ஆமாம், நீ இன்னும் உறங்கவில்லையா? என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன, தத்துவ ஆராய்ச்சிதான். என்ன சுவாமி, வைத்த கண் வாங்காமல் அடியேனையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு ஸ்நானம் செய்து கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பாடசாலைக்கு செல்கிறாய். இப்பொழுது நடுநிசையை நெருங்கும் வரை கண்விழித்துக் கொண்டிருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாதா? நாளைய பாடசாலைக்கு தேவையான சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் எல்லோருமே நேரம் காலம் என்று பார்த்து வேலை செய்வது இயலாது. அடியேன் விழித்திருப்பது விரும்பிச் செய்வது. அதனால்தான் உடல் சோர்வோ மனச்சோர்வோ அடியேனுக்கு ஏற்படுவதில்லை. பார்க்கப் போனால் நீங்களும் தான் வெகு நேரம் கண்விழித்திருக்கிறீர்கள். எத்தனையோ சேவை புரிகிறீர்கள், தியாகங்களை செய்கிறீர்கள். அதில் என்ன தியாகம் இருக்கிறது? தியாகம் என்று சொல்வதை விட அதில் ஒரு சுயநலமும் அடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் பகவத் சிந்தனையுடன் இருந்தால்தான் பிற்காலத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஆன்மா பிரியும் போது அது ஆச்சாரியரின் திருவடியை சென்று அடையும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். இந்த பிறவியே இறுதி பிறவியாக இருக்கட்டும் என்று சதா சர்வகாலமும் வரதனிடமே அடியேன் சரணடைந்து விட்டேன். ஆகையால் இதில் சுயநலமும் தலைதூக்கி நிற்கிறது. உதாரணத்திற்கு, நம் அகத்தில் தீப்பிடித்துக் கொண்டால் அந்த நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் உடலில் சிறிதே நெருப்பு பட்டாலும் பரவாயில்லை, அங்கிருந்து உருண்டோ பிறண்டோ குதித்தோ தப்பித்துக் கொள்வோம் என்று அத்தீயிலிருந்து வெளியேறத்தானே நாம் முற்படுவோம். அதுபோலத்தான் உடலை சற்றே வருத்திக் கொண்டாலும் இந்த பிறவியோடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆன்மா அந்த பகவானை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடியேன் செயல்படுகிறேன். ஆதலால் முக்தி என்ற சுயநலத்தின் வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம்.
எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மேற்கோள் காட்டிய உதாரணம் அடியேனை பிரமிக்க வைக்கிறது. அடியேன் கற்க வேண்டியது ஏகத்திற்கு இருக்கிறது. தியாகம் என்று சொல்லும் பொழுது அடியேனுக்கு என் தகப்பனாரின் நினைவுதான் வருகிறது. வித்தையை பொறுத்த அளவு அவர் அடியேனுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். மிகவும் அக்கறை கொண்டுள்ளார். மேலும் மேலும் படிப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதில் எந்த குறையையும் வைக்கவில்லை. எங்கிருந்தாலும் அடியேன் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவர் அவா. அதனால்தான் அடியேன் வித்தை கற்பதற்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானத்துடன் கூடிய பக்திதான் சிறந்ததென்று அடியேனின் தகப்பனார் அடிக்கடி சொல்வதுண்டு. ஞானமும் இருந்தால்தான் ஞானத்துடன் கூடிய வேறொருவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திர ஞானம், பக்தி இரண்டுமே ஈருடல் ஓருயிர் போன்றது. இதை அடியேனின் தகப்பனார் மெய்மறந்து சொல்வார். சாஸ்திர ஞானத்தின் இறுதி இலக்குதான் பக்தி. இதுவே மனிதன் அடைய வேண்டிய பூரணத்துவம். பகவத் ஞானத்தோடு ஆத்ம ஞானத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்த பாடத்தை படிக்க முன்வந்துள்ளேன். அடியேனுக்கு பெற்றோரின் ஆசிர்வாதத்தோடு உங்களைப் போன்ற பாகவதோத்தமரின் ஆசிர்வாதமும் இருந்தால் நிச்சயம் அதில் அடியேன் வெற்றி பெற முடியும். அடியேனை சூழ்ந்துள்ளவர்களை திருப்திப்படுத்த முடியும். உன் ஆன்மீக செயலும் பரோபகார சிந்தனையும் அடியேனையும் திருப்திப்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மற்றும் ஒரு முக்கியமான உறவு ஒன்று இருக்கிறது. மனைவி என்ற உறவு. நீதான் தேனிக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு யோசித்தான். எங்களுடைய பொது தலைப்பு நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நல்லா பேசுறது, நல்லதையே பேசுறது மனிதனுக்கு ரொம்ப அவசியம்.